நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை தக்கவைத்துக் கொண்ட நிலையில் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபட இருப்பதாக நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் நமது செய்தியாளர் ஸ்ரீதரோடு நடத்திய அந்த கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த அங்கீகாரம் நீங்க கடந்த 2 மாசமா செஞ்சது. அதாவது கடந்த 5 மாத காலமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், குறிப்பாக விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, மீனவர்களுக்கு, ஆயுதிராவிட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ அது ஒண்ணு. இரண்டாவது, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில அவர்கள் இணைந்து செயல்பட்டு இந்த தேர்தல் நாங்கள் சந்திச்சோம். எங்களோட 15 கட்சி கூட்டணி இருந்தது. விடுதலை சிறுத்தை இயக்கம் எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தாங்க. அந்த தலைவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய சிவா அவர்கள், மரியாதைக்குரிய சிவகுமார் அவர், மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில ஒட்டுமொத்தமான அந்த மக்களுடைய எண்ணம் வளர்ச்சி ஏற்படணும், வேலை வாய்ப்பு பெருகணும், மனைப்பட்டா கொடுக்கணும், அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கணும், சாலை வசதி சரியா இருக்கணும், சாலை வசதி சரியா இருக்கணும், அந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் வேணும், சிறப்பான கல்விக்கூடங்கள் வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகள் அந்த மக்கள் மத்தியில் இருக்கு. அதையெல்லாம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி தான் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. அதனால அந்த மக்கள் அபரிமிதமாக எங்கள் மீது வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் யார் இந்த தேர்தலில் அராஜகம் பண்ணாங்கன்னு நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். தேர்தல் ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டில இருந்து 4000 பேர் அழிச்சுட்டு இங்க புதுச்சேரியில சின்ன நெல்லித்தோப்பு தொகுதியில அராஜகம் விளைவிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முயற்சி செஞ்சது. 2 அமைச்சர்கள் அமைந்து கொண்டு அந்த வேலையை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்னென்ன செஞ்சாருன்னு அந்த தொகுதி மக்களுக்கு கண்ணாடி போல தெரியும். 500 ரூபாய் 1000 நோட்டு தான் பெரிய பிரச்சனையாகுது. உங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்திருக்கிறது, வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது குற்றச்சாட்டு வைத்தவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு பெரிய பேரடியாக பார்ப்பதாக புதுவை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அவருக்கான பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக இருக்குது. பல்வேறு பகுதியிலிருந்து மக்களும் பல்வேறு பிரதிநிதிகள், கட்சி பிரதிநிதிகளும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதைதான் தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து முதலமைச்சருக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்சிகளும் பொதுமக்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார். அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு என அனைவரும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் பெறுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.